கேந்திரங்கள் என்றால் என்ன, திரிகோணம் என்றால் என்ன அப்படின்ற கேள்வி. கேந்திரம் என்பது ஒரு சதுர வடிவிலான, ஜாதக கட்டத்தில் சதுர வடிவிலான ஒரு ரிஃப்ளெக்ஷன் பாயிண்ட் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. அதாவது லக்னம் என்றால் இருந்தால் அந்த லக்னம் 1 என்று இருக்கும் பட்சத்தில் அதனுடைய லக்னத்திலிருந்து 4ஆம் வீடு, 7ஆம் வீடு, 10ஆம் வீடு, இந்த ஸ்தானங்களை கேந்திரம் என்று கூறலாம். முக்கோண வடிவிலான லக்னத்தில் இருந்து 5ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடம், இவ்வாறு இடத்தை திரிகோணம் என்று கூறலாம். இது வேறு ஒன்றும் இல்லை. எந்த கிரகங்கள் இந்த 4ஆம் இடத்திலோ அல்லது 7ஆம் இடத்திலோ அல்லது 10ஆம் இடத்திலோ இருக்கும் பொழுதும், அல்லது கோணம் என்று சொல்லக்கூடிய திரிகோணம் என்று சொல்லக்கூடிய 5, 9ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது இதனுடைய பிரதிபலிப்பு, அந்த கோள்களினுடைய பிரதிபலிப்பு லக்னத்தின் மீது விழும். அவ்வாறு விழும்போது அந்த பிரதிபலிப்பின் தன்மையை லக்னாதிபதி, அதாவது யார் ஜாதகரோ அவர் அந்த தன்மைகளை அதிகப்படியாக வெளிப்படுத்துவார். உதாரணத்துக்கு சனி 4ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படி என்ற போது சனியினுடைய பார்வை 10ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய லக்னத்தின் மீது விழும். அவ்வாறு இருக்கும்போது சனியினுடைய தாக்கம், அவருடைய எண்ணம், செயல், சொல் இவை அனைத்திலும் சனியினுடைய தாக்கம் சற்று அதிகமாக இருக்கும். அதே போல் 5, 9 என்று சொல்லக்கூடிய திரிகோணத்தில் குரு இருக்கின்ற பட்சத்தில் குருவினுடைய பார்வை லக்னத்தின் மீது விழும். அவ்வாறு இருக்கும்போது அந்த நபரே ஒரு நல்ல ஒரு ஆன்மீகவாதியாகவோ அல்லது நியாயமானாகவோ அல்லது பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனப்பான்மை உள்ளவராகவோ நல்ல வழியில் பொருள் ஈட்டுபவராகவோ இருப்பார். இது கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பாவ கிரகங்களாக இருப்பது மிக நல்லது. திரிகோணத்தில் சுபர்களாக இருப்பது மிக நல்லது. சுபர்கள் என்பது குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன் அல்லது பௌர்ணமி சந்திரன், இவைகள் திரிகோணத்திலும், சனி, செவ்வாய் இவை இரண்டும் கேந்திரங்களில் இருப்பது நல்லது. ஸோ இந்த கேந்திர கோணங்கள் வலுவோடு இருக்கும்போது அந்த லக்னத்தை சார்ந்தவர் மிக நல்ல நிலையை, தன்னம்பிக்கை உடையவராகவும் செயல்படும் திறன் உடையவராகவும் கண்டிப்பாக இருப்பார்.